கையிலேயே நான் இத்தனை பெரிய பூச்சியை நான் பார்த்ததே இல்லை. என்ன இதுன்னே தெரிலங்க பாருங்க. என்னடா இது இத்தனை பெரிய நாருண்டா. ஹலோ நந்து ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மருணாநதி டேம் போக போகிறோம். மருணாநதி டேம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயம்பாளையத்தில் இருக்குது. ஸோ திண்டுக்கல்லேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 40 50 இருக்கும். வத்தலக்கொண்டுலேருந்து கம்மி தான், ரொம்ப கம்மி தான். ஸோ வத்தலக்கொண்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திண்டுக்கல் இருக்கவங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான். ஸோ இன்றைக்கி அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்ற டைம் இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு ஹோட்டல் போக போகிறோம். அந்த ஹோட்டலில் இது எங்கள் ஏரியாவில் பெஸ்ட்டு ஹோட்டல்லாம் அந்த ஹோட்டல் தான். பட் அங்கே ஃபுல்லாக நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு குழம்பு மட்டும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் ஒரு வெஜிடேரியன். அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்டு எதாவது ஆகி போச்சுன்னா அதுக்கு பொறுப்பு நாடல்ல அப்படின்ட்டுருவீங்க. ஸோ அதனால் போயிட்டு ஸோ அந்த இடத்துக்கு போகுது. அவங்க நிற்கிறான் பாருங்கள், இவன் தான். இவனுக்கு சர்வீஸ் பண்ணால் மட்டும் என்ன ஆகும்னு தெரில. சர்வீஸுக்கு போனாவே சர்வீஸ் ஃபுல்லாகிடுது. எப்படி சொல்கிறது, அங்கே ஆள் லாட் இருக்க மாட்டேங்குது. அப்புறம் ஏறி நிப்பாட்டுறதுக்கு வண்டி இருக்க மாட்டேங்குது. வண்டி இல்லை, சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா லாட் இல்லை எதாவது ஒன்று சொல்லி விட்றானுங்க. இது சர்வீஸ் கொண்டு போயிருந்தேன். அதுங்க என்ன நடந்துச்சுன்னு கேமராவில் ரெக்கார்டாக இருக்குது, நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ போய் நம்ம இந்த இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். எங்கள் வீட்டை சுற்றி இப்படியே கருவலை மரம் தான் இருக்குது. என்னைக்காச்சும் ஒரு அங்கே இருக்குது பாருங்கள், அதை நான் படித்த ஸ்கூலு. ஆமாம், அங்கே பல கேவலமான மெமரிஸ் இருக்குது, பல அட்டகாசமான மெமரிஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே போகிறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோட்டோ விலாகில் பார்க்கலாம். குட்டி வந்து எங்கள் அக்கா ஒருத்தர் எங்கள் மாப்பிள்ள அடி வாங்கிட்டு இருக்கேன் அவங்க அம்மா கிட்ட. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மருணாநதி டேம் தான் போயிட்டுருக்கோம். பரவாயில்ல, இப்போ நாய்ஸ் உள்ள வராமல் இருக்கு. சந்தோஷம். மழை பெஞ்சாவே இது தொலை, எங்கே பார்த்தாலும் தண்ணி சேர மாட்டேருக்கு. அருமை வின் நாய்ஸ் உள்ளே வரவே இல்லை, ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. ஏன்னா நேற்று நைட் நான் ஒரு வேலை பண்ணேன் ஹெல்மெட்டில், அடியில் கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அதை ஷீட் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ நான் பேசுகிறது தெளிவாக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு மக்களே, வெல்கம் டு நந்து மோட்டோ விளாக்ஸ். நந்து விளாக்ஸ், நாட் மோட்டோ விளாக். நம்ம எல்லா விளாகும் போடுவோம், சாப்பிட்றது கீப்பிடுறது சாப்பிட்றது யூரிலேருந்து எல்லாத்தையும் தூக்கி போடுவோம். ஓகே, என் மொபைலில் இது போட்டேன். இப்போ தான் நான் புரோட்டா வாங்கிட்டு போகிறப்ப இந்த ஒரு துளி சொட்டு மழை பெய்யாமல் இருந்தது. நான் வரப்போ தான் மழை பெய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அது மட்டும் ஈரமாகி எப்படி ஆகிப்போச்சு.
ஐயா அவா ஐய் பூம் பூம் மாடு. சோலோ ரைடாக வர்றது ஒரு எப்படி சொல்கிறது நல்லாவும் இருக்குது. அதே நேரத்தில் எந்த வீடியோ ஷூட் பண்ண முடியல. இந்த கோர் அடி பின்னாடி இருந்தாலும் ஒன்று செல்லை கொடுத்து இதாடா எறா பைத்தியக்காரா அப்படின்ட்டுலாம். அந்த சைடு பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இந்த சைடு இதுவும் ஏறத்தாழ ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்கும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்காது. இருக்கும் ஓரளவுக்கு தான் ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். ஒரு வழியாக பாதி தூரம் வந்தாச்சு. பாதி தூரத்தில் வந்துட்டு அப்படியே இந்த இடத்த காட்டிட்டேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது போகிறதுக்கு. அப்புறம் இல்லாமல் இது ரோடு ஒர்க் நடந்திருக்கனால இனிமேல் வர்றவங்க பார்த்துவாங்க, கொஞ்சம் சேஃபாக வாங்க. ஏன்னா சைட்லலாம் தோண்டி போட்டிருக்காங்க. நீங்கள் பேசாட்டுக்கு வந்துட்டு உழுந்துட்டு காலுகையை உடச்சிட்டு நீ தாட்றா வர சொன்ன அப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் டாட் பொறுப்பால் அதற்கு. ஸோ மறக்காமல் வரும்போது கொஞ்சம் சேஃபாக வாங்க. சூப்பராக இருக்குது ப்ளீஸ். கொஞ்சம் சளி பிடிச்சிச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ என்ன கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, போயிட்டு வரும்பா. அதுக்கப்புறம் இதான் இதில் விளாட்லான் இருக்கேன். விளாட கீழே வந்துடுவோம், தெரியல. அதெல்லாம் இருக்கும் போலையே. கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு போகும்பா. அடையட உயிரோடு தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. உங்களெல்லாம் கொல்லாமடா சாப்பாடை. போகலாம் அடுத்து அங்கே போவோம். இன்னொரு இடம் இருக்குது, அங்கே போகலாம். ஒரு வழியாக டேம் பக்கத்தில் வந்தாச்சு. அங்கே பாருங்கள், இதுதான் டேமு. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மேகமூட்டமாக இருக்கா. இந்த இடமே இப்படி தான் இருக்குது, எப்போவுமே இப்படி தான் இருக்கும். பட் இப்போ மழை பெஞ்சிருக்கனால இன்னும் கொஞ்சம் போய் நல்லா தான் இருக்குது. ஓகே, வாரி விட்டுருச்சு, கால் வாரி விட்டுருச்சு. ஷீட் புலி ஷீட். நம்ம கேமு, அதுக்கப்புறம் இது ரோடு, அப்புறம் நம்ம இது ஒரு சரியான ஒரு மேடு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் சரியான மேடு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த பிளேஸ் சூப்பராக இருக்கா. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போனால் ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கே தான் போகிறது தெரில. மேலே போயிட்டு ஓகேவா, மேலே போயிட்டு அப்படியே அங்கே சுற்றி காட்டிட்டு இடம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ளே இறங்குவோம். ஒரு வழியாக வந்துட்டோம். ஹெல்மெட்டு போட்டு இந்த ஹெல்மெட்டை போட்டு என் பட்டை பாத்ரூம் தைக்கிற ப்ரெஷ் அட் ஆகி போச்சு. இதோ அங்கே ஏதோ ஒரு கோயில் மாட்டு இருக்குது, அங்கே போயிட்டு ஓகேவா காட்டுறேன். ஏதோ அங்கே எதுவும் இருக்குது, அங்கே போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு தூடாட்டு இருக்குது, இதில் நடந்து காட்டுறேன். அதாவது நடந்து காட்டுறேன். அது காட்டி அதுக்காக எதுவும் பண்ண முடியாதுங்கோ. தெரிஞ்சவங்க மீன் பிடிப்பாங்களோ? ஆமாம், அப்படி தான் தெரியுது. ஒரு அம்மா வேறு அவங்க கூட நிற்கிறாங்க, ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. நான் இதோ அங்கே இருக்க தான் பன்றி மலை. அங்கேருந்து பார்த்தா அந்த டேம் தெரியும். ஒரு பெண்டு இருக்கும், அந்த பெண்டில் ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்துலேருந்து பார்த்தா இதை வேறு தூக்கிட்டு இந்த கையில் பேச முடியல. செல்ஃபி ஸ்டிக் வாங்கணும் சீக்கிரமாக. ஸோ லாக் கிட்டு வாங்கணும், ஆர்டர் போடணும். இன்றைக்கி தான் ஆர்டர் போயிட்டு எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு வாங்கணும். கொஞ்சம் அமௌண்ட்டு கையில் இருக்க போய் வாங்கி வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் விழுந்து இறந்துருக்காங்க. இந்த டேமு அப்புறம் எங்கூர் டேம்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு டேம் வகைகளில் ஒன்று வேலை நடந்துகிட்ருக்கு. வா, அவங்க அடிச்சு தண்ணி அருமையாக தெரியுது. கை வேறு வலிக்குது, இவ்வளோ நேரம் பிடிக்க முடியல. இப்படி இதுதான் டேமோட வியூ பாயிண்ட். காற்று வேறு கண்ணா பின்னாடி அடிக்குது, என் மண்டை வேறு பறக்குது. முடி ஃபுல் வியூ இதான்.
அங்கே ஏன் கேட்டு போட்டாங்கன்னு தெரில. முன்னாடிலாம் அங்கே போவோம், அந்த இதை தாண்டி அந்த எண்டுக்கெலாம் போவோம். இப்போ தான் கேட்டு போட்டு வச்சிட்டாங்க, என்னன்னு தெரில. தண்ணி அதிகமாக இருக்காது, கேட்டு போட்டு வச்சிட்டாங்கன்னு தெரில. தண்ணியும் ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்குது, கரும்பம். எங்கள் ஊரில் டேமுக்குள்ளே காஃபி கலரில் தான் இருக்குது தண்ணி, இங்கே மட்டும் தான் பச்சை கலரில் இருக்குது. ஆனால் ஏன் இந்த டேமுக்கு பேர் மஞ்சளாறுன்னு? ஆமே மஞ்சளாரா? ஐயோ என்னன்னு தெரில, மூச்சு வாங்குது. ரொம்ப வயசாகி போச்சா, எதுவும் அவ்வளோக்கா பேச முடியல. அது மாதிரிலாம் வெயில் அடிக்க வேற ஆரம்பிச்சிச்சு.